வந்துட்டான். கண்ணின் மணியே நீ கேளம்மா, உன் முன்னே தோன்றும் தடைகளை தாண்டி முன்னேறம்மா. அடையார் வாழ்வில் இங்கே தினம் போராட்டமில்லை, உள்ளம் கலங்கிடாதே அந்த வானம் உந்தன் எல்லை. புயலாக நடமாட கயல் நீ செல்ல கண்மணி, கண்ணே கண்ணே கண்ணின் மணியே நீ கேளம்மா, உன் முன்னே தோன்றும் தடைகளை தாண்டி முன்னேறம்மா. வலிகள் தாங்கும் மூங்கில் தானே புல்லாங்குழல் இசையாய் மாறும், எதையும் தாங்கும் இதயம் தானே இனிமை காணுமே. மின்னல் இடிக்கு அஞ்சும் வானம், மண்ணின் மீது மழை பெய்யுமா. இன்பம் துன்பம் இரண்டும் வாழ்வின் நியதி அல்லவா. கயல், அவங்க ஏதோ சொன்னாங்கன்னு நீ ஏன் இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்க? இதோட எல்லாம் முடிஞ்சு போச்சா? அவங்க ஏதாவது பேசிட்டு போட்டோம். கொஞ்சம் கூட மனுஷத்தன்மை இல்லாதவங்க கிட்ட நம்ம எவ்வளவு பேசினாலும் யூஸே இல்ல. முதல்ல அவங்க யாரு? தேவி விக்னேஷும் வாழக்கூடாதுன்னு முடிவு பண்றதுக்கு அவங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. இந்த டிவோர்ஸ் பேப்பரை அவங்க முகத்துல கிழிச்சு வீசி எரிஞ்சிட்டு வந்திருப்பேன். ஆனா அவங்க சொன்ன மாதிரி வீட்டுக்கு வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டாங்கன்னா, இப்ப நமக்கு தெரிஞ்ச விஷயம் வீட்டுல இருக்க எல்லாருக்கும் தெரிய வந்திருக்கும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் பொறுத்துக்கிட்டு பொறுமையா இருந்தேன். ஏன் தான் பெத்தவங்களும் இப்படி இருக்காங்கன்னு தெரியல. பிள்ளைங்க வாழ்க்கை மேல கொஞ்சம் கூட அக்கறையே கிடையாதா? பிள்ளைங்களோட விருப்பத்தை விட அவங்க ஈகோ தான் பெருசா இவங்களுக்குலாம். அவங்க விருப்பம் இல்லாம அவங்க பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கிறதுக்காக காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்ட தேவி விக்னேஷ பிரிக்கணும், பழி வாங்கணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. என் அம்மாவுக்கு இவங்களுக்கு ஒரு வித்தியாசமும் இல்ல கயல். பெத்த பொண்ணோட வாழ்க்கையும் பையனோட வாழ்க்கையும் முக்கியம் இல்ல. அதையும் தாண்டி அவங்க வீட்டு வாரிச தேவி வயித்துல சுமந்துக்கிட்டு இருக்கான்னு சொல்றோம். அந்த குழந்தை மேல அவங்களுக்கு பாசமோ இரக்கமோ இல்லைன்னா அவங்க கிட்ட வேற என்ன சொன்னாலும் அவங்க மனசு இறங்க போறதே இல்ல. இங்க பாரு கயல், அவங்க சொன்ன மாதிரி இது விக்னேஷோட முடிவா இருக்கும்னு எனக்கு தோணல. ஏன்னா விக்னேஷ் இப்ப என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியாம முழுக்க முழுக்க அவங்க அம்மாவோட கண்ட்ரோல்லயே இருக்காரு. அப்படி இருக்கும்போது அம்மாவா தேவியான்னு யோசிச்சா, இப்ப நம்ம மேல இருக்கிற கோவத்துல நாம தான் தப்பானவங்க, அவங்க அம்மா பண்றதெல்லாம் சரின்னு தான் அவர் சொல்லுவாரு. அதுதான் இப்ப எல்லா பிரச்சனைக்கும் காரணம். முதல்ல தேவிக்கு குழந்தை நல்லபடியா பிறக்கட்டும், அதுக்கப்புறமா நாம இதை பத்தி யோசிக்கலாம். அம்மா, இந்த விஷயத்த தேவி கிட்ட சொல்ல போறியா? எப்படி எழில், எப்படி தேவி கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்லுவேன்? விக்னேஷ் உனக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் கொடுத்துட்டாரு, உன் வாழ்க்கை அவ்வளவுதான்னு சொன்னா அவளால இதை தாங்கிக்க முடியுமா? அவ பார்வையில எந்த பிரச்சனை வந்தாலும்
அவ அக்கா பாத்துப்பான்னு அவ நம்புறா. அந்த நம்பிக்கையை எப்படி உடைக்க சொல்ற? முதல்ல இந்த விஷயத்த நான் எப்படி போய் சொல்ல முடியும்? தேவிக்கு மட்டும் இல்ல, வீட்ல இருக்கிற மத்த யாருக்குமே இந்த விஷயம் தெரிய வேண்டாம். அப்புறம் மூர்த்தி, அம்மா இவங்கெல்லாம் எந்த மாதிரி யோசிப்பாங்க, இவங்கெல்லாம் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னே தெரியாது. அதையும் தாண்டி தேவிக்கு குழந்தை பிறக்க போற நேரத்துல இப்படிப்பட்ட விஷயங்களை அவகிட்ட சொல்லி அவ மனசு கஷ்டப்பட்டு அழுதானா அது அவளுக்கு நல்லதில்ல. எந்த சூழ்நிலையிலையும் நான் ஒரு விஷயத்த மட்டும் உறுதியா நம்புவேன். உண்மையா காதலிச்சவங்களையும் நேசிக்கிறவங்களையும் அவ்வளவு சுலபமா யாராலையும் தூக்கி எறிஞ்சிட முடியாது. விக்னேஷ் தேவியை உண்மையா காதலிச்சிருக்காருன்னு நான் நம்புறேன். தேவிக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் இந்த டிவோர்ஸ் பேப்பரை விக்னேஷை கிழிச்சு போட்டுருவாரு. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. அந்த குழந்தை எல்லாத்தையும் மாத்தும், எல்லார் மனசையும் மாத்தும். உனக்கு அந்த நம்பிக்கை இருக்குல்ல? அப்புறம் ஏன் இப்படி உட்காந்துட்டு இருக்க? தைரியமா இரு, பாத்துக்கலாம். சரி, கிளம்பலாமா? சரி எழில், நான் உன்னை வீட்ல டிராப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்படியே டியூட்டிக்கு கிளம்புறேன். என்ன கயல், இன்னைக்கும் சேர்த்து தானே லீவ் அப்ளை பண்ணியிருந்த? அப்புறம் என்ன? வளகாப்பு தான் முடிஞ்சிருச்சுல்ல, வீட்ல இருந்து நான் என்ன பண்ண போறேன்? தேவிக்கு குழந்தை பிறந்தா அடுத்து நிறைய செலவுங்க இருக்கும். நான் வேலைக்கு போனா தானே எல்லாத்தையும் சமாளிக்க முடியும். ஏய், என்னாச்சு? இல்ல, இந்த சந்தர்ப்பத்துல நான் உனக்கு உதவியா இருக்க முடியலன்னு நினைக்கிறப்ப அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பேசாம எந்த வேலை கிடைச்சாலும் பரவாயில்லன்னு நான்... ஏய் எழில், நீ அப்படியெல்லாம் முடிவெடுக்காத. என்ன ஆனாலும் சரி, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி, எனக்கு நீ கஷ்டப்படக்கூடாது. என் எழில் ஒரு பிராண்ட் மாதிரி. அவனை எந்த காரணத்துக்காகவும் அந்த பிராண்ட்ல இருந்து கீழே இறக்கி பார்க்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை நீ சொல்ற மாதிரி நீ எந்த வேலைக்கு வேணும்னாலும் போனா நல்லா இருந்த நீ எல்லாத்தையுமே இழந்ததுக்கு காரணம் நான் தாங்கிற குற்ற உணர்ச்சி எனக்கு வந்துடும். அதனால நீ இப்போ போக்கஸ்டா ஒரு விஷயத்துக்காக முயற்சி பண்றல்ல, கடைசி வரைக்கும் நீ அந்த முயற்சியை விட்டுறாத, சரியா? சரி சரி, அது கொடு. நீ வா, வந்து ஏறு. நான் உன்னை வீட்ல டிராப் பண்ணிட்டு இல்ல, போயிடுறேன். நீ கிளம்பு, நான் கேப் பிடிச்சு போய். எதுக்கு? இல்ல, உனக்கு டியூட்டிக்கு டைம் ஆச்சு, நீ கிளம்பு. சரி, பாத்து போ. சரி, பாத்து போ. சரி, சரியா? பாத்து போ.